சந்தோஷம். மனிதன் பெரும்பாலான நேரங்களில் தன் வார்த்தையால் மட்டும்தான் சங்கடப்படுகிறான். எனவே அந்த வார்த்தையால் அந்த வாக்கை காப்பாற்றி நடந்தால் வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்கிறார்கள். வாழ்க்கையை நீங்கள் பிரித்து பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் என்று சொல்கிறார்கள். முதல் எழுத்து வாழ்க்கை வா என்று அழைத்தது. எதை கொண்டு வாழ வேண்டும் என்று கேட்டேன். கையை கொண்டு வாழ் என்று சொன்னது. கையை கொண்டு வாழ்ந்தால் என்ன கிடைக்கும் என்று கேட்டேன். உழைப்பு கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும் என்றான். அதை தாண்டி எதை வைத்து வாழ வேண்டும் கேட்டேன். நீங்கள் வாக்கை வைத்து வாழுங்கள், வாகை சூடும் என்று சொன்னார். வாகை என்றால் வெற்றி. இந்த வாக்கியம் மற்றும் காப்பாற்றி இருந்தால் மனித வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் என்கிறது இந்த பதிவு. முதல் எழுத்தும் இரண்டாவது எழுத்தும் முதல் இரண்டு எழுத்தையும் மூன்று எழுத்தையும் கூட்டி பார்த்தால் அந்த வாழ்க்கையில் அர்த்தப்படியும். வாழ்க்கை வா என்று அழைத்தது. எதை கொண்டு வாழ வேண்டும் என்று கேட்டேன். கையை கொண்டு வாழ் என்று சொன்னது. கையை கொண்டால் வாழ முடியாமல் என்று கேட்டேன். இல்லை, வாக்கை காப்பாற்றி வாழ் என்று சொன்னது. வாக்கை காப்பாற்றி வாழ்ந்தால் என்ன கிடைக்கும் என்று கேட்டேன். வெற்றி கிடைக்கும், வாகை கிடைக்கும் என்று சொன்னது. இந்த வாக்கு முக்கியம். அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்கலாமா? சந்தோஷம். வாழ்க வளம்.